படையப்பா ரீ-ரிலீஸ்க்கு அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய மீம்ஸ் அண்ட் போஸ்ட் நீலாம்பரி கேரக்டருக்கு சப்போர்ட்டிவா ஷேர் ஆகிட்டு வருது. The OG baddie before baddie was even a thing. Quote characterization. Men can't handle strong woman. Queen. She sets the baddie standards. My spirit character Neelambari. Queen behavior only. Strong woman can't be a hero. She is a cautionary tale. Entering into the new year in Neelambari mode. Everyone thinks Neelambari is toxic, but she is loyal. My only resolution for New Year, me when it comes to showing attitude to enemies. Men can't handle a woman who knows exactly what she wants. இது போல பல மீம்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீலாம்பரி கேரக்டர் என்னதான் போல்டா பார்க்கப்பட்டாலும் அதுல அதிகமா டாமினேட் ஆகுறது அரகன்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. படையப்பாக்கு தன் மேல விருப்பம் இருக்கான்னு கேட்காமலேயே கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்றது, தன் வீட்ல வேலை பார்க்குற வசுந்தராவை கேவலமா பேசுறது, படையப்பாவும் வசுந்தராவும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு வசுந்தராவை கொல்ல பார்க்கறதுன்னு அப்ரெசிவ் அண்ட் அப்யூசிவ் பிஹேவியரை மட்டுமே கொண்டு எழுதப்பட்ட இந்த கேரக்டர்ல இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க எதுவுமே இல்லை. படையப்பா ஒரு இடத்துல பொம்பளைனா பொறுமை, அடக்கம், கட்டுப்பாடு, பயபக்தி இருக்கணும், பொம்பளையா இருக்கணும்னு பேசியிருப்பாரு. கண்டிப்பா இந்த டைலாக் தப்பானதுதான். ஆனா படையப்பா நீலாம்பரி அளவுக்கு டாக்ஸிக் கிடையாது. ஒண்ணு வேணா நீலாம்பரி கிட்டேருந்து எடுத்துக்கலாம். அது அவங்களோட நாட் கிவிங் அப் ஆட்டிடியூட். அதுவுமே நியாயமான விஷயத்துல எடுத்துக்கலாம். நினைச்சது நடக்கலைன்னதும் ரிஜெக்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியாம ஆர்ப்பாட்டம் பண்ணி தன்னை தானே 18 வருஷம் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ரிவெஞ்ச் மோட்லயே இருந்த நீலாம்பரி கேரக்டரை ரோல் மாடலா, ஸ்ட்ராங் விமனா, இன்ஸ்பிரேஷனா பார்க்க கூடாது. இது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.